சிவாய நமக. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள அடி அண்ணாமலையார் திருக்கோயில். இந்த திருக்கோயிலின் பழமையான பெயர் ஆதி அண்ணாமலையார் திருக்கோயில். இது ஒரு தேவார வைப்பு தலமாகும். இந்த திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேகத்திற்கு முன்னால் நடைபெற்ற யாகசாலை பூஜையை தான் இந்த காணொளியில் நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். அழகாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கோயிலினுடைய ராஜகோபுரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். இந்த திருக்கோயிலினுடைய மூலவரான சிவபெருமான் ஆதி அண்ணாமலையார் என்றும், அம்பிகை பார்வதி தேவி அபித குசலாம்பாள் என்ற திருநாமத்துடனும் வழிபாடு செய்யப்படுகிறார்கள். இந்த திருக்கோயிலில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாகும். தற்போது உள்ள அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்ததாலும் முதலில் பிரம்மதேவன் இங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்ததாலும் இந்த திருக்கோயில் ஆதி அண்ணாமலை என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறது. தற்போது அந்த பெயர் மருவி அடி அண்ணாமலை என்று இப்பொழுது மக்களால் அழைக்கப்படுகிறது. மாணிக்க வாசக பெருமான் திருவம்பாவை என்னும் நூலை இந்த திருத்தலத்தில் வைத்துதான் ஏற்றினார். அதனால்தான் மாணிக்க வாசகருக்கென்று தனி திருக்கோயில் இந்த அடி அண்ணாமலையில் அமைந்திருக்கிறது. மாணிக்க வாசக பெருமானின் திருக்கோயிலை பற்றிய முழு காணொளியின் லிங்கானது டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பழமையான திருக்கோயிலின் குடமுழுக்கிற்கு முன்னால் நடைபெற்ற யாகசாலையை தான் நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். யாகசாலையின் முதலில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவத்தை இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு குடத்தில் புனிதமான நீரும் மாவிளையும் தேங்காயும் வைக்கப்பட்ட கலசம் புனித கலசம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கலசத்தில் தான் விநாயகப் பெருமானின் திருவுருவம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. விநாயகப் பெருமானின் பின்பகுதியை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம். விநாயகப் பெருமானுக்கு அருகிலேயே அண்ணாமலையாரின் திருவுருவம். புனித நீர் வைக்கப்பட்டுள்ள கலசத்தில் அண்ணாமலையாரின் திருவுருவத்தை இந்த திருக்கோயிலினுடைய சிவாச்சாரியார்கள் மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் வடிவமைக்கப்பட்ட காட்சியை காண கோடி கண்கள் வேண்டும். அண்ணாமலையார் திருவுருவம் வடிவமைக்கப்பட்ட புனித கலசத்தின் பின்பகுதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். அண்ணாமலையாரின் இடப்பக்கத்தில் அம்பிகை பார்வதி தேவிக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள புனித கலசத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். புனித கலசத்தின் பின்பகுதியை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம்.
வேதங்கள் ஓத யாகசாலையில் யாகம் வளர்க்கப்படும் காட்சியை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். இப்பொழுது நாம் அண்ணாமலையாருக்கு காட்டப்படும் தீப ஆராத்தியை தான் தரிசனம் செய்ய இருக்கிறோம். அம்பிகை கலசத்திற்கு காட்டப்படும் தீப ஆராத்தி. ஒரு பழமையான திருக்கோயிலின் யாகசாலையை தரிசனம் செய்த மன நிறைவோடு அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.